Hello friends, welcome to Drone Academy. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன தகவல் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா 2025ஆம் ஆண்டுக்கு உண்டான TNPSC Group 4 ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போறோம். சரிங்களா? ஸோ இந்த 10 மந்த்துக்கு உண்டான பேட்ச் வந்து எப்படி ரன் ஆக போகுது, ஓகே, அந்த பேட்ச் ப்ராசஸ் என்ன, டெஸ்ட் ப்ராசஸ் என்ன, ஓவரால் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிற தகவலை தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த பேட்ச் பற்றின ஸ்டடி பிளான் வீடியோ நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 2 டேஸ்க்கு முன்னாடியே போட்டிருந்தேன். அதை பார்க்காததுக்கு டிஸ்கிரிப்ஷன் அதுக்குள்ள லிங்க் கொடுத்துருக்கேன், அதை போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ பதிவு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பப்படக்கூடியவங்க இந்த வீடியோ பதிவை பாருங்கள். ஏன் அப்படின்னா இதில் தான் அந்த பேட்ச் ப்ராசஸ், டெஸ்ட் ப்ராசஸ், ஓவரால் ப்ராசஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்த 10 மாதம் வந்து நம்ம பேட்ச் எப்படி ரன் ஆக போகுது, எப்படி இருக்க போகுது, நீங்கள் என்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுறதை பற்றி நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஸோ நல்லா கவனிச்சுங்க, நாளைக்கு தான் நம்ம பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு காலையில் 8 மணிக்கு பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயில், பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுப்பேன். பேமெண்ட் பண்ணிட்ட பிறகு எனக்கு எப்படி அந்த விஷயத்தை வந்து நீங்கள் சொல்லணும் அப்படின்ற தகவலுமே வந்து நான் சொல்லியிருப்பேன். பேட்சில் ஜாயின் பண்ணக்கூடிய நபர்கள் ஸோ நாளைக்கு காலையில் 8 மணிக்கு ரெடியாக இருங்க. ஸோ நம்ம வீடியோஸ் வந்து நம்ம வீடியோ முழுசாக பார்த்துட்டு நீங்கள் பேட்சில் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பேட்சுக்குண்டான ஃபீஸ் வந்து பார்த்தா 1500 நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இது தமிழ் மீடியத்துக்கு உண்டான பேட்ச் தான். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து பேட்ச் எப்படி ரன் ஆக போகுதுன்றதை வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் நாளைக்கு வந்து நம்ம பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறோம். பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேட்ச் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னும் போது அக்டோபர் 6பா. ஓகேவா? அக்டோபர் 2 வந்து நம்ம பேட்ச் போகிறோம். நாளைக்கு வந்து நம்ம அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறோம். அக்டோபர் 6 வர சண்டே வந்து பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேவா? ஸோ அப்போ சண்டேனும் போது அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்களை வந்து நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றத நான் வந்து சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஸோ பேட்ச் ப்ராசஸ் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஏன்னா இந்த பேட்ச் ப்ராசஸ் பார்த்தா தான் டெஸ்ட் ப்ராசஸ் உங்களுக்கு வந்து புரியும். சரிங்களா? ஸோ பேட்ச் அப்படின்னும் போது இப்போ நம்ம வந்து பேட்சில் வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம். ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச் வந்து டெலகிராமில் தான் வந்து ரன் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் பேட்சில் ஜாயின் பண்ணதுமே நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் செப்பரேட்டாக வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிடுவோம். ஓகேவா? ப்ரைவேட்டான வந்து ஒரு சேனல் வந்து அது யூடியூப் சேனல் மாதிரி இருக்காது, நம்ம துரோன் அகாடமி மாதிரி இருக்காது, இது தனியாக இருக்கும். நம்ம பேட்சில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் மட்டும் அந்த வீடியோ வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஏன்னா ஏதாவது வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கொடுக்குறேன், ஏன்னா அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன், இப்போ லைவ் கிளாஸ் பற்றி நம்ம பார்க்குறோம், ஜென்ரல் லைவ் பார்க்குறோம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன் கிளாஸ் எதனா போடுறோம், அப்படி இல்லை அப்படின்னா ஏன்னா கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணுறோம், ஏன்னா ஆன்சர் கீ கொடுக்குறோம், இல்லை எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுறோம், ஒரு டிப்ஸ் கொடுக்குறோம், ஒரு ஐடியா, அந்த பர்சனலாக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் கொடுக்கக்கூடிய விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எதில் கொடுப்போம் அப்படின்னா இந்த ப்ரைவேட்டான அந்த யூடியூப் சேனலை வந்து கொடுப்போம். இது நம்ம பேட்சில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் மட்டும் பார்க்க முடியும். சரிங்களா? ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது நம்ம வந்து பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கும் எனக்குமான இன்ட்ராக்ஷன் எதன் மூலமாக இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ஓவராலாக எப்படி இருக்கும் அப்படின்னா யூடியூப் சேனல் தான். அப்போ தனியாக வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து கிரியேட் பண்ணிடும். இதில் தான் வந்து அந்த வீடியோஸ், ஆடியோஸ், எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து கொடுப்போம். ஓகேங்களா? அதாவது ஸ்டடி பிளான் ஓவர்வியூலேருந்து எல்லாமே A to Z வந்து இதெல்லாம் கொடுப்போம். ஓகேவா? அதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா நான் யூடியூப் சேனலில் தான் கொடுப்பேன். ஓகேங்களா? சரி, ஓகே. பேட்ச் எப்படி வந்து கொண்டு போக போகிறோம், எதன் மூலமா நம்ம நடத்த போகிறோம் அப்படின்னா டெலகிராம். ஓகே, ஏன் டெலகிராம்ன்றது பார்த்தா ரொம்ப சேஃபானது. இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் பண்ணோம் அப்படின்னா ஒருத்தர் கான்டாக்ட் இன்னொருத்தருக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது மிஸ்யூஸ் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சேஃபாக பண்ணோம் அப்படிங்கும்போது டெலகிராம் பொறுத்த வரைக்கும் வந்து யார் குரூப்பில் இருக்கீங்க, ஓகேவா, இது யார் நம்பர் அது மாதிரி தெரியாது, நான் மட்டும் தான் இருக்க மாதிரி தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ டெலகிராம்ன்றது ரொம்ப ரொம்ப சேஃபானது. அந்த ஒரு ஆப்பில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேட்ச் வந்து ரன் பண்ண போகிறோம். மொத்தமாக 2 குரூப் நம்ம கிரியேட் பண்ணுவோம்பா. 2 குரூப் லிங்க் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஏன்னா பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு 2 குரூப் லிங்க் வந்துடும். அந்த 2 குரூப்லையும் நீங்கள் ஆட் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் குரூப். ஓகே, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மெயின் குரூப், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபோ குரூப், அதாவது இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணக்கூடிய குரூப். இந்த மெயின் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி அதாவது ஒவ்வொரு வாரத்துக்குண்டான ஸ்டடி பிளான் பிடிஎஃப், அந்த ஸ்டடி பிளான் இருக்கக்கூடிய மெட்டீரியல் பிடிஎஃப், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நோட்ஸ் பிடிஎஃப், அதுக்கப்புறம் கைடன்ஸ் பிடிஎஃப், ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர் டு ஸ்டடி பிடிஎஃப். ஓகே, மொத்தம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டினாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒன்லைனராக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம எதில் ஷேர் பண்ணோம் அப்படின்னா இந்த மெயின் குரூப்பில் தான். இந்த இன்ஃபர்மேஷன் குரூப்பில் வந்து என்ன இருக்குன்னா ஒன்லி வீடியோஸ் அண்ட் ஆடியோஸ். ஓகேங்களா? அதாவது ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோஸ் கொடுக்குறேன், இல்லை ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் ஆடியோ கொடுக்குறேன். ஏன்னா நம்ம வந்து வாரம் வந்து ஒரு 2 மோட்டிவேஷன் ஆடியோ கொடுப்போம். ஏன்னா அடுத்தடுத்து படிக்கிறாங்கன்னு தொடர்ந்து படிக்கவங்களா அவங்க, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோஸ் வந்து அப்பப்போ கொடுப்போம். அந்த ஆடியோஸ், வீடியோஸ், இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா
நான் யூடியூப் தான் போடுவோம். அந்த யூடியூப் லிங்கை வந்து எதில் கொடுப்பேன் அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் குரூப்பில் தான் கொடுப்போம் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து இன்ஃபர்மேஷன் குரூப் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் நம்ம ஒன்றுத்துலேயே கொடுக்கும்போது ஒரு ஷெடியூல் நம்ம எங்கே இருக்குன்னு தெரியுது ரொம்ப கஷ்டமாயிடும். பிடிஎஃப்னா இது மட்டும்தான், இன்ஃபர்மேஷன் வீடியோஸ்னா இதை தேடிக்கலாம். ஸோ அப்போ தனித்தனி ரேக்காக நம்ம பிரித்து வச்சிட்டோம் அப்படின்னா பிரச்சனையே இல்லை. ஓகே, ஆனால் 2 குரூப்பை நம்ம வந்து கிரியேட் பண்ணணும், நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராசஸே எப்படி இருக்கும் அப்படின்னா டெஸ்ட் பேட்ச்னும் போது நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா டெய்லி டெஸ்ட் இருக்குமா சார், 2 நாளைக்கு ஒரு முறை டெஸ்ட்டாக இருக்குமான்னு கேட்டால் 2 நாளைக்கு ஒரு முறை டெஸ்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் கிடையாது. ஓகேயா, நம்ம லைஃபையே மாற்றக்கூடிய டெஸ்ட்னும் போது 2 நாளைக்கு ஒரு முறை வச்சோம் அப்படின்னா எப்போ படிப்பீங்க? அப்போது எக்ஸாம், அதாவது டெய்லியுமே நம்ம எக்ஸாம் எழுதிருந்தா எப்போ படிக்கிறது? படித்தாதான் எழுத முடியும் எக்ஸாம். ஓகேவா, நம்மளுடைய ப்ராசஸ் என்ன அப்படின்னா இந்த டெய்லி டெஸ்ட்டு, அப்புறம் அது எப்படி சொல்லுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 5 டேஸாவது கேப் இருந்தால் தான் ஒரு நம்ம படிச்சுட்டு டெஸ்ட் எழுத முடியும். ஓகேவா, ஸோ நமக்கு நாட்கள் நிறையவே இருக்குன்னு போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வீக்லி ப்ராசஸ் தான் வந்து கனெக்ட் பண்ணுறோம். அதாவது மண்டே டு ஃப்ரைடே இதான் நம்மளுடைய ப்ராசஸ் தான். எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலும் மண்டே டு ஃப்ரைடே தான் நம்ம வந்து கொடுப்போம். ஓகேவா, அதாவது மண்டே ஒவ்வொரு மண்டேவும் ஏர்லி மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாரத்துக்கு உண்டான ஸ்டடி பிளான், அதுக்குண்டான எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் அந்த வாரம் நீங்கள் என்ன படிக்கணும், எதை படிக்கணும், எப்படி படிக்கணும், எவ்வளவு படிக்கணும், எவ்வளவு நேரம் படிக்கணும், இது எல்லாத்துடைய இன்ஸ்ட்ரக்ஷன், பிடிஎஃப், வீடியோஸ், நோட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண்டே வந்துடும். ஓகே, மண்டே மொத்தமாக கொடுத்துருவேன். நீங்கள் எதை வேணா படிச்சா எப்படி வேணா படிச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ சண்டே மண்டே ஆரம்பித்து சண்டே என்ன பண்ணோம் அப்படின்னா டெஸ்ட். சண்டே வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி சண்டே டெஸ்ட் இருக்கும், ஷெடியூல் டெஸ்ட் இருக்கும், ஒரு ஃபுல் மார்க் எக்ஸாம் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அது மண்டே டு சண்டே தான். அப்போ இடைப்பட்ட நாட்களில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது, ஷார்ட்கட்ஸு, டிப்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ஸு மாற்றி சொல்லட்டும்பா. ஓகேவா, ட்ரிப்ஸ்ன்னு சொல்லிட்டேன், ட்ரிப்ஸ் ஏற்ற நீங்கள் வரல, சாரிப்பா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது மோட்டிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை சப்போஸ் வந்து பார்த்தா சார் நான் ரொம்ப படிக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரிப்ஸ் ஏற்றுவாங்கல்ல, அதாவது ரொம்ப முடியாதவங்களுக்கு டிப்ஸ் ஏற்றுவாங்க. அதே மாதிரி தான் சரி நான் ரொம்ப படிக்க முடியல அப்படின்னா அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் டிப்ஸ் மாதிரி வந்து டிப்ஸும் கொடுப்போம். ஓகேவா, இப்படி மேட்ச் பண்ணியாச்சு. ஸோ அப்போ மண்டே டு சண்டே இடைப்பட்ட நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை படிக்க வைக்கிறதுக்கு உண்டான மோட்டிவேஷனும் கொடுப்போம். சரிங்களா, ஓகே, இதான் நம்ம ப்ராசஸ். நடுவில் எந்த டெஸ்ட் வைக்க மாட்டோம்பா. சும்மா நடுவில் வந்து டெஸ்ட் வச்சேன் அப்படின்னா எப்போ டெஸ்ட்னே தெரியாது. சண்டேவா அவங்க மைண்டில் பதிஞ்சிடும். சண்டே இஸ் ஏ டெஸ்ட் டே, மண்டே இஸ் ஏ மெட்டீரியல் டே சொல்லுவாங்க பார்த்தியா. அதாவது இது மண்டே இல்லடா மச்சான் டேடான்ற மாதிரி இருந்தது. மண்டே இல்லை மெட்டீரியல் டே, சண்டே இல்லைன்னு இருந்தது டெஸ்ட் டே அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, எக்ஸாம் டே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மண்டே டு சண்டே தான் நம்ம ப்ராசஸ் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா, அதே மாதிரி வந்து சார் டெஸ்ட் பேட்ச் நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மெட்டீரியல் கொடுப்பீங்களா மாட்டீங்களா? ஓகேவா, மெட்டீரியல் கொடுப்பீங்களா மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் படிக்கிறதுக்கு உண்டான எல்லா மெட்டீரியல் நம்மளே கொடுத்துருப்பா. ஓகேவா, ஸ்கூல் புக்ஸ் மெட்டீரியல் தான் நம்ம வந்து கொடுப்போம். ஏன்னா ஸ்கூல் புக்ஸ் மெட்டீரியல் தான் எவர் கிரீன். சார் நீங்கள் அகாடமி தான் மெட்டீரியல் ரெடி பண்ணி தருவீங்க அப்படின்னா நான் மெட்டீரியல் ரெடி பண்ணாலும் புக்கில் தான் எடுக்க போகிறேன். அப்போ புக்கு மெட்டீரியலே கொடுத்துறேன் அப்படின்னா அதில் நிறைய படம் நிறைய விஷயம் இருக்குது, ஈஸியாக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஒரு விஷயத்தை எப்படி புரிஞ்சுன்னு எப்படி புரிய வைக்கின்ற மெத்தடோட கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ மெட்டீரியல் போது பார்த்தீங்கன்னா தமிழாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், ஜிகேவாக இருக்கட்டும், கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கட்டும், அதாவது 100% மெட்டீரியல்ஸ் 100% சிலபஸில் கவர் ஆகக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் நானே கொடுத்துருவேன். நீங்கள் எதுவும் வெளியே போய் படிக்க தேவை. எந்த ஒரு மெட்டீரியலும் நீங்கள் வெளியே போய் பார்க்கணுமானா அந்த வேலையே கிடையாது. நான் கொடுக்குற மெட்டீரியல் நீங்கள் படித்தாலே போதும். ஸோ அப்போது மெட்டீரியல் A to Z 100% மெட்டீரியலுக்கு நான் கேரண்டி. இதை தாண்டி நீங்கள் வெளியே எதுவும் படிக்க தேவை. ஓகேங்களா, ஓகே. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நம்ம இங்கிலீஷ் மீடியம் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அவங்களும் வந்து கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி சொல்கிற தமிழ் மீடியம் பேட்ச் தான் அது. ஓகேங்களா, எனக்கு மெட்டீரியல் மட்டும் இங்கிலீஷில் கொடுத்தா நல்லா இருக்குன்னு கேட்டிருந்தீங்க. அதை ஸ்கூல் புக்ஸ் மெட்டீரியல் தான் நான் சொல்கிறேன்ப்பா. ஓகேவா, ஸோ அப்போது ஜிகே மட்டும், ஓகே, ஜிகே மட்டும், அதாவது மேக்ஸ் அண்ட் ஜிகே டாபிக் மட்டும் இங்கிலீஷில் வந்து நம்ம மெட்டீரியல் கொடுப்போம், கரண்ட் அஃபேர்ஸ் தவிர. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம தமிழ், ஏன்னா அது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த சயின்ஸு எக்கனாமிக்ஸ்லாம் பார்த்தோன்னா ஒரு சில இந்த வார்த்தைலாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆக மாட்டேன்னு சொன்னீங்க. ஸோ அதுக்காக நம்ம வந்து பார்த்தோன்னா அந்த மெட்டீரியல்ஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம் சொல்லி தரோம். ஓகேவா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஷினில் வந்து மேக்ஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணால் தமிழ் இங்கிலீஷ் பைலாங்குவேஜில் கொடுக்கும். ஓகேவா, அதாவது இது வந்து நம்ம இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ் பேட்ச் நடத்த நடக்கும் வச்சுங்க. இங்கிலீஷ் மீடியம் சொல்லிட்டு ஒரு சிலர் வச்ச கோரிக்கை, அவங்க வந்து வச்ச ரெக்வஸ்ட்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸு இங்கிலீஷ் இருந்தால் நல்லாயிருக்கும் சார், அதேமாரி மெட்டீரியல் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும், நான் தமிழை புரிஞ்சு படிச்சுப்பேன் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இங்கிலீஷ் மீடியம் சொல்லிட்டுக்காக இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக பண்ணுறோம். ஓகே, நம்ம இங்கிலீஷ் மீடியம் பேட்ச் வந்து போடலை, நல்லா வச்சுங்க. கொஸ்டின் எல்லாமே தமிழ் தான் இருக்கும், மேக்ஸ் மட்டும் பைலாங்குவேஜ் இருக்கும். ஓகேவா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் எல்லாமே தமிழில் தான் இருக்கும்,
மேக்ஸ் அண்ட் ஜிகே டாபிக் மட்டும் இங்கிலீஷில் இருக்கும். அதாவது ஸ்கூல் புக் மெட்டீரியல் வந்து நான் சொல்கிறேன். இது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்காக. இது இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். கொஷின் தமிழ் தான் இருக்கும். ஓகேவா? ஜிகே கொஷின், தமிழ் கொஷின் எல்லாமே. ஓகேவா? அடுத்தது வீடியோ கிளாஸஸ். ஸோ என்னென்ன மெட்டீரியல் கொடுத்துருக்கணும், ஓகேவா? புக் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து கட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அந்த சிலபஸ் இருக்கக்கூடிய டாபிக், அந்த புக் டாபிக்கோட சம்மந்தமான எல்லா வீடியோ கிளாஸ் நம்ம கொடுத்துருவோம். அப்போ பிடிஎஃப் வீடியோ ரெண்டுமே நீங்கள் பார்த்துக்க போகிறீங்க. பிடிஎஃப் மட்டும் புரியல சார் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு டாபிக் புரியல அப்படின்னா அந்த டாபிக் உண்டான வீடியோ கிளாஸ் நம்ம வந்து கொடுத்துரும். அப்போ மெட்டீரியலும் ஆயிடுது, வீடியோ கிளாஸ். அப்போ நீங்கள் வீடியோ கூட நீங்கள் வெளியே போய் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. எப்படி நம்ம அகாடமி மெட்டீரியல் வந்து ஃபாலோ பண்ணீங்களோ நம்ம அகாடமி போட்ட வீடியோஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். ஓகேவா? மொத்த சிலபஸையும் நம்ம வந்து கவர் பண்ணி கொடுத்துருவோம், பிடிஎஃப் அண்ட் வீடியோ. ஓகேவா? அடுத்தது நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுப்போம். ஓகேவா? அது ஆடியோ பேஸாக இருக்கலாம், அல்லது வீடியோ பேஸாக இருக்கலாம். அதாவது ஏதாவது ஒரு வடிவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுப்போம். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம பேட்சில் வந்து அப்பப்போ பண்ணக்கூடிய ப்ராசஸ். அது எது சம்மந்தமான விஷயமா இருக்கலாம். இப்போ நைட்டு ஒரு 9 மணிக்கு லைவ் வரேன், ஏன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம வந்து ஒரு லைவ் வைப்போம். ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை இருக்கலாம், அல்லது திங்கக்கிழமை இருக்கலாம். எக்ஸாமுக்கு முன்னாடி வைப்போம், இல்லை எக்ஸாமுக்கு அப்புறம் வைப்போம். ஓகேங்களா? சரி, அந்த மாதிரி வீடியோஸ் அண்ட் ஆடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பில் வந்து அப்பப்போ வந்து வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி வந்து மோட்டிவேஷன் குவாட்ஸ், ஒரு சில முக்கியமான வரிகள், ஓகேவா, ஒரு சில மோட்டிவேஷன்ஸ் பண்ணக்கூடிய, அதாவது உங்களை படிக்க தூண்டுவதற்கு உண்டான ஒரு சில வீடியோஸ் அண்ட் ஆடியோஸை வந்து அப்பப்போ நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி வீக் ஜென்ரல் லைவ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒவ்வொரு வாரமும் வந்து ஜென்ரல் லைவ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். அதாவது எக்ஸாம் எப்படி பண்ணீங்க, என்னென்ன மிஸ்டேக் பண்ணீங்க, அதுலேருந்து எப்படி நீங்கள் வந்து ரெக்டிஃபை பண்ணலாம், இதில் பண்ண மிஸ்டேக் என்ன, அந்த மிஸ்டேக் எப்படி நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா அடுத்த எக்ஸாம் நல்ல மார்க் எடுக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா அடுத்தடுத்த தேர்வுக்கு இந்த டெஸ்ட்டை வந்து 150 எடுத்தீங்கன்னா அடுத்த டெஸ்ட்டில் 160 எப்படி எடுக்கலான்றதை பற்றின அந்த டிப்ஸை வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ ஒவ்வொரு வாட்டியுடைய டெவலப்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உண்டான அந்த லைவ் இருக்கும். ஓகேவா? அது ஒவ்வொரு வாரமும் இருக்கும். ஒவ்வொரு வாரம் கம்பல்சரி எல்லாருமே அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும்பா. ஓகேவா? ஓகே, அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் ப்ராசஸ் வந்து பார்த்துட்டோம். இப்போ நம்ம டெஸ்ட் ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம். டெஸ்ட் ப்ராசஸ் அப்படின்னும் போது ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, டெஸ்ட் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ஓகேவா, டெஸ்ட் என்ன சொன்னேன், அதாவது எவ்ரி சண்டே, ஒவ்வொரு நாள் சண்டேயும் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் இருக்குமா. ஓகேவா? அதாவது ஃபுல் மாடல் டெஸ்ட்டாக இருக்கும். அதாவது ஃபுல் மாடல் டெஸ்ட்டாக நான் எப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, அதாவது 100 உங்களுக்கு அந்த ஒவ்வொரு வாரம் ஷெடியூல் கொடுக்கும்போது அந்த ஷெடியூலிருந்து தமிழ், மேக்ஸ், ஜிகே கண்டிப்பாக கேட்டிருப்பேன். அதில் வந்து தமிழ்லேருந்து 100 கொஷினு, மேக்ஸ்லேருந்து 25 கொஷினு, ஜிகேலேருந்து 75 கொஷின். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் 4 அண்ட் குரூப் 2 தரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஓகேவா? தமிழ் மேக்ஸே வந்து குரூப் 4 இருக்கும். ஆனால் ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 ஸ்டாண்டில் எடுத்திருப்போம். ஏன்னா அப்படி தானே கொஸ்டின் கேட்குறாங்கிறதுனால அந்த ஒரு பேஸை தான் நம்ம வந்து கொஸ்டினை எடுக்க போகிறோம். சரிங்களா? கிட்டத்தட்ட 200 கொஸ்டின் ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட்டை வந்து வைக்க போகிறோம். ஓகேவா? இது 2 விதமான டெஸ்ட் நம்ம வந்து கனெக்ட் போகிறோம். மொத்தமாக 2 டெஸ்ட் வரும், 2 டெஸ்ட். ஒன்று வந்து ஓஎம்ஆர் டெஸ்ட். ஓகே, இந்த ஓஎம்ஆர் நானே வந்து கொடுத்துருவேன், பிடிஎஃப் கொடுத்துருவேன். அந்த பிடிஎஃப் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜெராக்ஸ் போட்டு ஒவ்வொரு டெஸ்ட்டுமே நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் எழுதி ஃபோட்டோ எடுத்து வச்சு நம்ம கேட்கும்போது நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஓஎம்ஆர் டெஸ்ட் ஒன்று வரும். அது இல்லாமல் ஒன்லைனர் டெஸ்ட். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் ஜிகேக்கு ஒன்லைனும் கொடுப்போம். அதாவது ஸ்கூல் புக் மெட்டீரியலும் கொடுப்போம், அது இல்லாமல் ஒன்லைனும் சேர்த்து கொடுப்போம். ஸோ அந்த ஒன்லைன் என்ன அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது அந்த மெத்தட் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஜிகேவும் ஒன்லைன் வந்து கொடுக்க போகிறோம். மேக்ஸ் தமிழ் மட்டும் இல்லாமல் ஜிகேவுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்லைனரை வந்து சேர்த்து கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ அது படிச்சிங்க அப்படின்னா ஸோ அதுலேருந்து ஒரு 200 கொஷின், அதுலேருந்து ஒரு 200 கொஷின் வந்து நம்ம கொடுத்துருவோம் ஒன்லைனர். ஓகேவா? ஸோ அப்போ என்ன அப்படின்னா அப்போ ஓஎம்ஆர் டெஸ்ட் ஒன்று அட்டன் பண்ணுவீங்க, ஒன்லைன் டெஸ்ட் ஒன்று அட்டன் பண்ணுவீங்க. அப்போது வித் ஆப்ஷன், வித்தவுட் ஆப்ஷன். ஏன்னா ஓஎம்ஆர் வந்து ஆப்ஷனோட எழுதிங்க, இந்த ஒன்லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இல்லாமல் எழுதுவீங்க. சரிங்களா? ஸோ அந்த ஒரு டெஸ்ட் நம்ம வந்து வைக்கணும். ஸோ ஒவ்வொரு சண்டேவும் 2 டெஸ்ட் இருக்குது. ஒன்று வித் ஆப்ஷன், ஒன்று வித்தவுட் ஆப்ஷன். ஒன்று ஓஎம்ஆர், ஒன்று வந்து ஒன்லைனர். நான் பற்றி ரெண்டுமே ஒரே ஒரு தான். சரியா? ஓகே, அப்போ எவ்ரி சண்டே வந்து டெஸ்ட் இருக்கும். ஸோ டெஸ்ட்டுக்கு உண்டான பிடிஎஃப் அதாவது எப்படி அனுப்பிங்க சார், எங்களுக்கு இன்னும் கொஸ்டின் பேப்பர் வந்து வீட்டுக்கு அனுப்பி வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அப்படிலாம் அனுப்ப முடியாதுப்பா. நம்ம என்ன பண்ணால் பிடிஎஃப் தான், மெட்டீரியலாக இருக்கட்டும் எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட் தான் இருக்கும். பிடிஎஃபாக அவங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். எப்போ அப்படின்னா ஒவ்வொரு சண்டேவும் காலைல 3 மணிக்கு கொடுத்துரும்பா.
இந்த 3 மணிக்கு ஏன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃபும் இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வீட்டில் இருக்கவங்க வேலைக்கு போகிறவங்க கூட பார்த்தீங்க அப்படின்னா சண்டே லீவ் இருக்கும். ஓகே, சண்டே மேக்ஸிமம் வந்து லீவு தான். ஓகேவா? அப்போ அவங்களுக்கு கூட ப்ராப்ளம் இருக்காது. அதே மாதிரி வீட்டில் ஃபுல் டைமே படிக்கிறவங்களுக்கும் அது ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா சண்டேனும் போது மேக்ஸிமம் வந்து பிரச்சனை இல்லை. சப்போஸ் சண்டே எங்கன்னா வெளியே போகணும்னு நீங்கள் நினைக்கலாம். அப்போது இந்த எக்ஸாம் உங்களுக்கு வந்து ஒரு தடையாக இருக்கக்கூடாது. அதுவும் ஹவுஸ் ஒய்ஃப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சண்டே வந்து பசங்களும் வீட்டில் இருப்பாங்க போது அந்த பசங்களை வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறதே பெரிய விஷயம். டெஸ்ட்லாம் அவங்க நினைச்சே பார்க்க முடியாது. ஸோ அவங்களுக்காக ஸ்பெஷலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சண்டேன்றது ஒரு ரிலாக்ஸான டே. அன்னைக்கு போய் நம்ம வந்து கொஷின் பேப்பரு, மார்க் ஷீட்டு, ஆன்சர்லாம் வச்சு பார்த்தோன்னா அப்படியே டென்ஷன் ஆகிடும். அன்னைக்கு மட்டும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஏர்லி மார்னிங் வந்து ஒரு 3 மணிக்கு எந்திரிச்சிருங்க. 3 மணிக்கு நீங்கள் எந்திரிச்சு நம்ம குரூப்பில் வந்தீங்கன்னா கொஷின் பேப்பர் இருக்கும். அழகாக உட்காரிங்க. 3 மணின்னு பார்த்தீங்கன்னா அதை ஏதோ சொல்லுவாங்க, ஏதோ பிரம்ம முகூர்த்தமாக ஏதோ சொல்லுவாங்க. அதாவது மைண்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும்போது அழகாக நீங்கள் எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், எந்த வித கன்ஃபியூஷனும் இல்லாமல் ரிலாக்ஸாக நீங்கள் டெஸ்ட் எழுதலாம். ஸோ அப்போ அப்படி எழுதும்போது என்ன வரும்னா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், நல்ல குரோத் ஆகும், நீங்கள் படிச்சதெல்லாம் ஞாபகம் வரும். ஓகேவா? அதேமாதிரி நிறைய விஷயங்கள் டைம் உங்களுக்கு சேவ் ஆகும். ஸோ அப்போ வெடிகாலம் 3 மணி எடுத்து டைம் போகிறதே தெரியாது. 3 மணி நேரம் அழகாக நீங்கள் உட்காந்து டெஸ்ட் எழுதி விட்டுலாம். 3 மணிக்கு உட்காந்துன்னா 6 மணிக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், டெஸ்ட் முடிச்சு அதுக்கப்புறம் உங்கள் வேலையை போய் பார்க்கலாம். நீங்கள் ஏன்னா வெளியே போகிறதுனால போகலாம், போயிட்டு வந்துட்டு ஈவினிங் வந்து ஆன்சருக்கு பார்த்தா போதும். சண்டே ஏன்னா வெளியே போகிறேன் சார் அப்படின்னா டெஸ்ட் எழுதுறீங்க காலைல 3 to 6 டெஸ்ட் முடிச்சிங்களா, அழகாக வெளியே போயிட்டு வந்துட்டு ஈவினிங் 6 மணிக்கு மேலே நம்ம ஆன்சருக்கு இருக்கும். 6 மணிக்கு மேலே வீட்டுக்கு வரீங்களா, ஆன்சருக்கு பார்க்க முடிஞ்சு போச்சு. டெஸ்ட் எழுதுவா அதை பற்றி யோசிக்காது, முடிஞ்சு போச்சு. ஈவினிங் வந்து ஆன்சருக்கு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சண்டே முடிச்சுன்னா ஈவினிங் ஆன்சருக்கு வந்து நம்ம கொடுத்துருவோம். அந்த 200 கொஷனுக்கு உண்டான OMR அண்ட் ஒன்லைன் அது ரெண்டுத்துக்குடைய ஆன்சருக்கு நம்ம வந்து கொடுத்துருவோம். சாரிப்பா, நம்ம பிரைட்னஸ் ஏற்றினா சூரியன் மறைஞ்சிருது, குறைச்சா ஏற்றினா சூரியன் வந்துடுது. ஓகேவா? இதுங்களும் சதி பண்ணுதேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. சரியா? ஸோ அப்போ ஈவினிங் ஆன்சருக்கு வந்து 6 மணிக்கு மேலே வந்துடும். ரெண்டும் ஒன்லைனுக்கு உண்டான ஆன்சருக்கும் வந்துடும், அட் த சேம் டைம் OMRக்கு உண்டான ஆன்சருக்கும் வந்துடும். ஓகேவா? அடுத்தது ரேங்க் லிங்க். ஸோ ஆன்சருக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிப்போம் அப்படின்னா ரேங்க் லிங்க்கை வந்து கொடுத்துரும்பா. ஓகேவா? அதாவது நீங்கள் கவுண்ட் பண்ணும்போது ஒரு மார்க் வரும் இல்லை, 200க்கு எவ்வளோ கொஸ்டின் போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி. அப்போ அவங்களுடைய மார்க்கை மட்டும் அதில் இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அன்னைக்கு இல்லை அந்த வாரத்துக்குள்ளே ஓகேவா ரேங்க் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் வந்து போட்ட உடனே நம்ம நாளைக்கே கொடுக்க மாட்டோம். சரியா? நம்ம கான்செப்ட் என்ன, ஷெடியூல் 1 வந்து முடிச்சா ஷெடியூல் 2க்கு உண்டான கொஸ்டின் பேப்பர் வரத்துக்குள்ளே உங்களுக்கு ரேங்க் ரிப்போர்ட் குரூப்பில் இருக்கும். அவ்வளோதான். அது மண்டே வரும் சார், சண்டே அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே வரும், டியூஸ்டே வரும், அப்புறம் தேர்ஸ்டே வரும், ஃப்ரைடே வரும், அப்படிலாம் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அன்றைக்கி சொன்னால் அன்றைக்கி நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம். அடுத்த டெஸ்ட்டு வரத்துக்குள்ளே வந்துடும். நீங்கள் எப்போனா பார்த்துங்க. ஓகே சார், நான் ரேங்க் ரிப்போர்ட் பார்த்தா வந்து படிக்க போகிறேன்னா அப்படின்னா அந்த மாதிரி படிக்க முடியும். அப்போ ஃபஸ்ட் ஷெடியூல் எப்படி படிச்சிங்க? ஃபஸ்ட் ஷெடியூலுக்கு ரேங்க் ரிப்போர்ட்டே கிடையாது. ஓகேவா? அதனால் ரேங்க் ரிப்போர்ட் எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாது. ஓகேங்களா? அதனால் அதை வந்து ஒரு பெருசாக நினைக்கலாம். அது என்னன்னா நம்ம என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த வாட்டி படிச்சலாம். அது அடுத்த டெஸ்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், அதுக்கு அடுத்த டெஸ்ட் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதனால் அந்த வாரத்துக்குள்ளே ரேங்க் ரிப்போர்ட் வந்துடும். ரேங்க் ரிப்போர்ட் எப்படி சார் எழுதணும், மொத்த பேருடைய ரேங்க் ரிப்போர்ட் வரும் அப்படின்னா அதுக்கு பேர் ரேங்க் ரிப்போர்ட்டே கிடையாது. ஓகேவா? அதாவது டெஸ்ட் எல்லாருக்குமே ரேங்க் போட்டால் அந்த ரேங்க் கார்டுக்கு வேல்யூபிளே எல்லாம் போயிடும். ஓகே, அப்போ 5 சப்ஜெக்ட்லையும் பாஸ் ஆனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரேங்கோட இல்லையா டேஷ் தான் வரும். அதே மாதிரி தான். ஓகேவா? நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டாப் 100 200 டாப் 200க்குள்ளே வரவங்க, டாப் 100க்குள்ளே வரவங்க, அது அந்த டைம் பொறுத்து. இப்போ எக்ஸாம் வந்து கொஞ்சம் டஃப்பாக வைக்கிற அப்படின்னா டாப் 200, எக்ஸாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னா டாப் 100, அந்த மாதிரி மாற்றி வைப்பேன் இல்லையா? அந்த மார்க்கை பொறுத்து. ஓகே, வரக்கூடிய நீங்கள் எடுக்கக்கூடிய கொஷினை பேஸ் பண்ணி வைப்பேன். டாப் 100 அல்லது 200 வரவங்க நம்ம லிஸ்ட் மட்டும் தான் அனுப்பேன். மற்ற பேர்லாம் அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அப்போ எல்லா லிஸ்ட்டையும் விட்டு அப்படின்னா நம்ம எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? டாப் 100 மட்டும் வரணும். அப்போ அந்த டாப் 100க்குள்ளே வரணும். ஏன்னா நம்ம போகிறது என்னது, டாப்பர்ஸ் பேட்ச். ஓகே, அப்போ டாப்பர்ஸ் பேட்ச் அப்படின்னும் போது என்ன பண்ணோம், டாப்பர் ஆகணும் அப்படின்னா டாப் 100க்குள்ளே வரணும். அப்போ அதுக்கு வரது நம்ம எப்படி முயற்சி பண்ண தான் பார்க்கணும். ஸோ இந்த டாப் 100 200க்குள்ளே வந்தால் தான் நமக்கு ஜாபு போஸ்டிங் அப்படின்ற வெறியோட படிக்கணும். அதுக்காக நான் வந்து அந்த ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுற மாதிரி இது உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு இன்னும் ஆர்வத்தை தூண்டும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் கிளாரிஃபிகேஷன் வீடியோ. ஏன்னா மேக்ஸ் நம்ம வந்து நடத்தினாலும் நடத்துனதை தாண்டி ஒரு சில கொஸ்டின் வந்து இருக்கும். நம்ம நடத்தும் போது ஒரு ஆங்கிள் பார்த்துருவோம், ஆனால் எக்ஸாமில் வந்து அது நமக்கு ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திருக்கும். ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ண அப்படின்னா மேக்ஸ் மட்டும் கிளாரிஃபிகேஷன், இந்த கொஸ்டின் எப்படி போட்டிருக்கலாம். ஏன்னா நம்ம மேக்ஸ் வந்து வீடியோ கிளாஸ் கொடுக்கும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருப்போம்.
இதுவே நம்ம வந்து கிளாரிஃபிகேஷன் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்ணலாம், ஆப்ஷனை பேஸ் பண்ணி எப்படி பண்ணலாம், எப்படி ஷார்ட்டாக பண்ணலாம், இந்த மாதிரி கேட்டால் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட்கட் மெத்தட் நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா இந்த மேக்ஸ் கிளாரிஃபிகேஷன் வீடியோவில் கொடுத்துருவோம். போன வாட்டிலாம் நம்ம வந்து பிடிஎஃபாக கொடுத்துருந்தோம், பிடிஎஃபாக கொடுத்து டிக்டேட் பண்ணோம். இந்த வாட்டி நம்ம டிஜிட்டல் போர்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த கொஸ்டினே எடுத்துகிட்டு வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து படித்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுக்க போகிறோம். ஸோ அப்போ இது என்ன அப்படின்னா இந்த கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்ணான மெத்தடை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அது இல்லாமல் 200 கொஸ்டினுக்கு உண்டான அனலைசிஸ் நம்ம கொடுக்க போகிறோம். 200 கொஸ்டின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 200 கொஸ்டின் படிச்சு சொல்லுன்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ அந்த கொஸ்டின் பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோவில் கொண்டு வந்துட்டு இதில் எந்தெந்த கொஸ்டின் டிஃபிகல்ட்டாக இருக்கும், இந்த கொஸ்டின் இப்படி பண்ணுவீங்க. ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டின் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கும். என்ன ட்விஸ்ட் வச்சிருக்கோம்? லட்டில் வச்சிருக்குமா, நட்டில் வச்சிருக்குமா? ஓகேவா? நான் சொல்லுறது அயன் படத்தில் ஒரு டைலாகுப்பா. நீங்கள் உடனே வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்லிக்காதீங்க, லட்டு இஷ்யூ சொல்லாதீங்க. ஓகேவா? அப்போது என்ன அப்படின்னா எதில் என்ன ட்விஸ்ட் வச்சிருக்கோன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த அனலைஸ் வீடியோ பார்க்கும்போது ஓ இதில் தான் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோமா, அதே மாதிரி நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது என்னென்ன தப்பு பண்ணிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா ஒரு எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தவறு பண்ணுறது இயற்கை தான், ஆனால் என்ன தவறு பண்ணுறது தெரிஞ்சுக்காம இருக்கிறது ரொம்ப தப்பு. அதுதான் ரொம்ப தவறான விஷயம். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சரியான பாதையில் கொண்டு போக போகிறோம். அந்த பாதையில் ஏதாவது உங்களுக்கு ஒரு மிஸ்டேக் இருக்குது, நீங்கள் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது அப்படின்னா அதை கண்டுபிடிச்சி அதை ரெக்டிஃபை பண்ணி அடுத்த வாட்டி உங்களை பயணிக்கிறதுக்கு எளிமையாக பயணிக்கிறதுக்கு நம்ம ஐடியா பண்ண போகிறோம். சரி, அதுக்கு தான் என்ன பண்ண போகிறோம், மேக்ஸுக்கு தனியாக கிளாரிஃபிகேஷன் வீடியோ, அது இல்லாமல் என்ன பண்ண போகிறோம் 200 கொஸ்டினுக்கு நான் ஃபுல் அனலைசிங் வீடியோ நம்ம வந்து ஒரு லைவ்ல வந்து தரப்போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போது A to Z வந்து பார்த்தீங்கன்னா சண்டேவே மொத்த ஒர்க்கும் முடிஞ்சிருப்பா. முடிஞ்சு அடுத்து என்ன பண்ண போகிறோம், அடுத்த மண்டேலேருந்து செகண்ட் ஷெடியூல். இந்த மாதிரி தான் நம்ம 25 ஷெடியூலை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகேவா? மொத்தமாக எவ்வளோ சொல்லியிருந்தோம், 25 ஷெடியூல் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். மொத்தமாக 40 ஃபுல் டெஸ்ட் வைக்க போகிறோம்பா. ஃபுல் டெஸ்ட் அப்படின்னா எல்லாமே 200 கொஸ்டின் தான் வரும். அந்த 25 பார்த்தீங்கன்னா 25 OMR டெஸ்ட் இருக்கும், 25 ஒன்லைனர் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல மார்க்கை உங்களால் வந்து எடுக்க முடியும். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச் ப்ராசஸ், டெஸ்ட் ப்ராசஸ் எப்படி பேட்ச் ரன் ஆக போகுதுன்றதை நான் சொல்லிட்டேன். சரியா? நாளைக்கு காலையில் 8 மணிக்கு வீடியோ வந்து போஸ்ட் ஆகிருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் எல்லாமே கொடுத்துருப்போம். பேட்ச் உங்களுக்கு விருப்பமாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக பேட்சை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன ஷேர் பண்ணணும் அப்படின்னா இப்போவே சொல்லுவீங்க. ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய டைம் கொடுக்க மாட்டோம், ஒரு 2 days. ஓகேவா? இப்போ நாளைக்கு போஸ்ட் பண்ணால் நாளான்னைக்கு நைட் வந்து நம்ம அட்மிஷன் க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஏன்னா ஒரு சில பேர் போன வாட்டி வரும்போது என்ன அப்படின்னா ஜாயின் பண்ணிட்ட பிறகு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணும்போது அதுக்குள்ள நம்ம அட்மிஷன் க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இப்போவே அந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அந்த வீடியோஸ் அவங்க பார்த்து ஜாயின் பண்ணிட்டோம். நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க இனிமேல் துரோணா அகாடமி ஒரு நல்ல அகாடமி, ஓகேவா, இந்த அகாடமி ஜாயின் பண்ணி வேலை வாங்க, அதெல்லாம் நீங்கள் சொல்ல வேணாம். இந்த மாதிரி ஒரு அகாடமி இருக்குது, நான் லிங்கை ஷேர் பண்ணுறேன், உனக்கு ஓகே வந்தால் ஜாயின் பண்ண, அதை மட்டும் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் சொல்லி நீங்கள் மாட்டிக்காதீங்க. மாட்டிக்காதுன்னா என்ன சொல்லுவார் அப்படின்னா எதுவாக இருந்தாலும் இந்த உலகம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேலே இருக்கக்கூடிய தப்பை வந்து என்றைக்குமே ஒத்துக்காது, அடுத்தவங்க மேலே தான் பழிய போட பார்க்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், நம்ம வீடியோ நீங்கள் ஷேர் பண்ண அப்படின்னா நான் பேட்சில் ஜாயின் பண்ண போகிறேன், உனக்கு வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோ. ஓகே? அப்போ பேட்ச் நல்லா இருக்குமான்னு கேட்பாங்க, இந்த வீடியோ நீங்களே பார்த்துக்கோங்க, பார்த்து விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டடி பிளானையும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவங்களுக்கு போய் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா பேட்சில் ஜாயின் பண்ண பிறகு நம்மளால் சேர்க்க முடியாது, அட்மிஷன் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் சேர்க்க முடியாது. அதை மட்டும் நான் இப்போவே சொல்லிக்கிறேன். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றி நிறைவு செஞ்சுக்கலாம். ஸோ பேட்ச் ப்ராசஸ், டெஸ்ட் ப்ராசஸ் முடிஞ்சு போச்சு. நாளைக்கு அட்மிஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ரெடி ஆகிடுங்க என்னோட அடுத்த 10 மாதங்கள் பயணிக்க. சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.